ஒரு நாட்டில் பேரழகியான இளவரசி ஒருத்தி இருந்தாள். தன் அழகினால் அவள் மிகுந்த ஆணவம் கொண்டிருந்தாள். பிறருடைய தோற்றத்தை கேலி செய்வது அவளுடைய வழக்கமாக இருந்தது. இளவரசியின் பிறந்தநாள் விழா அரண்மனையில் சீரும் சிறப்புமாக நடந்தது. பட்டாடைகள் பளபளக்க அழகு தேவதை போல காட்சி தந்தாள் அவள். அந்த விழாவுக்கு ஏழை கிழவி ஒருத்தி எப்படியோ வந்துவிட்டாள். இளவரசியை நெருங்கிய அவள், பசிக்கிறது, உண்ண உணவு தாருங்கள் என்று வேண்டினாள். அழுக்கடைந்த கந்தலாடையில் அருவருப்பாக இருந்த அவளை பார்த்தாள் இளவரசி. ஏ கிழவி, இங்கிருந்து போய்விடு, உன்னால் என் அழகிய ஆடைகள் பாழாகிவிடும் என்று எரிச்சலுடன் கத்தினாள். அதற்கு அந்த கிழவி, இளவரசி, பேரழகி என்று ஆணவம் கொண்டுள்ளீர்கள், அதனால்தான் முதியவள் என்று என்னை மதிக்காமல் இப்படி இழிவாக பேசுகிறீர்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்களை விட மிக அழகான பொருள்கள் நம் நாட்டிலேயே உள்ளன என்று வெடுக்கென பதில் தந்தாள். இதை கேட்ட இளவரசி கோபத்தின் உச்சிக்கே சென்றாள். நீ சாவதற்காகவே இங்கு வந்திருக்கிறாய், அதனால்தான் இப்படி பேசுகிறாய். என்னை விட அழகான பொருள்கள் 3ஐ நீ எனக்கு காட்ட வேண்டும், இல்லாவிட்டால் உனக்கு தூக்குதான். இப்பொழுதே என்னுடன் புறப்படு என்றாள். அவளை ஒரு பொய்கைக்கு அழைத்துச் சென்றாள் கிழவி. அங்கே மலர்ந்திருந்த செந்தாமரை மலரை அவளிடம் காட்டினாள். இளவரசியே, அந்த செந்தாமரை மலர் எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள் என்றாள். என்னை விட இந்த தாமரை மலர் அழகு என்கிறாயா? இளவரசியே, இந்த மலர் உங்களை விட அழகாக உள்ளது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏழை கிழவியின் பசியை போக்க நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் இந்த மலரோ தன்னிடம் உள்ள தேனை தேனீக்களுக்கு வாரி வழங்குகிறது. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள் இளவரசி. பச்சிளம் குழந்தை ஒன்றிடம் அவளை அழைத்துச் சென்றாள் கிழவி. இந்த குழந்தை உங்களை விட பேரழகு உடையது. ஏன் தெரியுமா? புதியவர்களை கண்டாலும் கள்ளம் கபடமில்லாமல் சிரித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. நீங்கள் எப்பொழுதாவது சிரித்து இனிமையாக பேசி யாரையாவது மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறீர்களா? இப்பொழுதும் இளவரசி ஏதும் பேசவில்லை. இரவு வந்தது. வானத்தில் ஒளி வீசிய விண்மீன்களை காட்டினாள் கிழவி. மின்மினி போல ஒளி வீசும் இந்த விண்மீன்கள் என்னை விட அழகு என்கிறாயா என்று தயக்கத்துடன் கேட்டாள் இளவரசி. உங்களுக்கு விண்மீன் ஒளி மின்மினி பூச்சி ஒளி போல தெரியலாம், எனக்கோ பேரழகு உடையதாக தோன்றுகிறது. இரவில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இந்த விண்மீன்கள் தான் வழிகாட்டுகின்றன. உங்கள் அழகினால் யாருக்கு என்ன பயன்? வாழ்க்கையில் யாரையேனும் மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறீர்களா? உதவி செய்து இருக்கிறீர்களா? வழிகாட்டி இருக்கிறீர்களா என்று கேட்டாள் கிழவி. நீங்கள் சொன்னது சரிதான். இதுநாள் வரை அழகி என்ற ஆணவம் கொண்டிருந்தேன். பிறர்க்கு உதவி செய்வதுதான் அழகு என்பதை உங்களால் உணர்ந்து கொண்டேன். இனி நல்லவளாக நடந்து கொள்வேன் என்றாள் அவள். நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வோம். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.